ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் கீழே இயங்கக்கூடிய ஐசிஏஆர் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிரிக்கிஸ் வாட்டர் அக்வாகல்ச்சர் அப்படிங்கிற நிறுவனத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது என்ன ஜாப் வேகன்சி இருக்குது, எத்தனை வேகன்சி இருக்குது, எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிளை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அண்ட் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் புரியும். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் சிஐபிஏலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐசிஏஆர் சிஐபிஏ அப்படிங்கிறது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் தான் இருக்குது இதுக்கான ஆஃபீஸ். ஓகே, என்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யங் ப்ரொஃபஷனல் 2க்கு வந்து ஒரு வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் டியூரேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் 2026 வரைக்கும் இந்த ஜாபில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எசென்சியல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்டெக் ஆர் எம்எஸ்சி இன் பயோ இன்ஃபர்மேட்டிக் ஆர் கம்ப்யூட்டேஷனல் பயாலஜியில் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் 60% மேலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு சேலரி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 42,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த்து. ஸோ மாதம் வந்து 42,000 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து 40 ஃபார் மென், 45 ஃபார் உமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 40 ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 வயதுக்குள்ளவங்களும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த வேலை எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐசிஏஆர் சிஐபிஏ எம்ஆர்சி நகர் சென்னையில் தான் வந்து இந்த ஜாப் இருக்கும் உங்களுக்கு ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 14 ஜூலை 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களோட அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை வந்து இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் வந்து இமெயில் மூலியமாக வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து ஃபிசிக்கல் மோட் ஆர் சூட்டபுள் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் எதில் வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலும் வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமாக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு பொறுத்தளவுக்கு அவங்க வந்து அவங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட் பிரிண்ட் எடுத்துகிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு இது கூட உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இமெயிலில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் அனுப்புறதுக்கான இமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா bioinfo.ciba@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து ஜூலை 14க்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 14க்கு அப்புறம் அனுப்புகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 14க்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டை இமெயில் மூலியமாக தான் இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இமெயில் ஐடி நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு வந்து உங்களோட ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே நண்பா, இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜாப் சூட்டபுளாக இருக்கும், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உடனே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூலை 14. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.